பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், சுய அறிமுகம். ஹிந்தியில் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி மே அப்னா பரிச்சய் தேं. ஹிந்தி மே அப்னா பரிச்சய் தேं. இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எங்கே நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நாம் புதுசாக ஒரு நபரை சந்திக்கும்போது, ஸ்கூல், காலேஜ், இன்டர்வியூ, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நம்மளை பற்றி இன்னொருத்தங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக நம்ம பயன்படுத்துவோம். இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் நாம் பார்ட் 1ல் 3 தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். கிரீட்டிங்ஸ், நேம், பிளேஸ். இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதலாவது கிரீட்டிங்ஸ். இந்த வணக்கம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஹிந்தியில் நாம் ஃபார்மலாக ஒருத்தங்க கிட்ட வணக்கம் சொல்கிறதா இருந்தால் நமஸ்தே ஜி, நமஸ்தே ஜி, நமஸ்தே ஜின்னா வணக்கம். இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக ஒருத்தங்கள்ட்ட மரியாதையாக பேசணும் அப்படின்னா நமஸ்கார் ஜி, நமஸ்கார் ஜி, நமஸ்கார் ஜின்னா வணக்கம். அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப்பில், குழுக்களில், அப்புறம் ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம் வைக்கிறதா இருந்தால் அனைவருக்கும் வணக்கம். அதை ஹிந்தியில் சபீகோ நமஸ்கார் ஜி, சபீகோ நமஸ்கார் ஜி, சபீகோ நமஸ்கார் ஜினா அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் கிளாஸ் குழுவில் அனைவருக்கும் வணக்கம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் கிளாஸ் குரூப் மே சபி கோ நமஸ்கார். பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் கிளாஸ் குரூப் மே சபி கோ நமஸ்கார். அடுத்தது நாம் பெயர் பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய பெயரை அடுத்தவங்க கிட்ட ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்ப்போம். இதில் என்னுடைய பெயரை நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய பெயர் பிருந்தாவன். மேரா நாம் பிருந்தாவன் ஹே. மேரா நாம் பிருந்தாவன் ஹே. மேரா நாம் பிருந்தாவன் ஹே அப்படின்னா என்னுடைய பெயர் பிருந்தாவன். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய பெயர் டேஷ். இந்த டேஷில் உங்களோட பேரை போட்டுக்கோங்க. மேரா நாம் டேஷ் ஹே. இதில் உங்களோட பேரை போட்டு பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். நான் பிருந்தாவன், இப்படியும் நாம் சொல்லலாம். நான் பிருந்தாவன், மே பிருந்தாவன் ஹூ, மே பிருந்தாவன் ஹூ. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். அதில் அந்த டேஷ் கொடுத்துருக்க இடத்துல உங்களோட பெயரை போட்டுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்முடைய பெயரை 2 விதமாக மற்றவர்களுக்கு நாம் அறிமுகம் செய்யலாம். அடுத்தது பாருங்கள், பிளேஸ். நம்மளோட இருப்பிடம், நம்ம ஊர், நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோம், இதை பற்றி நாம் அந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னுடைய ஊர் மதுரையில் உள்ளது. அதை ஹிந்தியில் மேரா காவ் மதுரை மே ஹே. மேரா காவ் மதுரை மே ஹே. இந்த மதுரை இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் அந்த காலியாக கொடுத்துருக்க இடத்துல உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. மேரா காவ் டேஷ் மே ஹே. இதில் உங்களோட ஊரை போட்டுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் பற்றி பேசுவோம், சொந்த ஊரை பற்றி பேசுவோம். அப்போது நான் மதுரைக்காரன் அப்படின்னு நம்மளோட ஊர் மதுரையாக இருந்துச்சுன்னா மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் சொல்லுவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே மதுரை வாலா ஹூ, மே மதுரை வாலா ஹூ. அந்த வாலா அப்படின்னா காரன் என்று அர்த்தம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜில் அந்த காலியான இடத்துல உங்களோட ஊரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மே டேஷ் வாலா ஹூ. அதில் உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் நான் மதுரைக்காரி அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் மே மதுரை வாலி ஹூ, மே மதுரை வாலி ஹூ. இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். அதில் நம்ம வாலா அப்படின்னு போட்டோம், இதில் வாலி அப்படின்னு போடணும். இப்போ ப்ராக்டிஸ் பாருங்கள். மே டேஷ் வாலி ஹூ. இதில் உங்களோட பிளேஸை போட்டு பெண்ணாக இருந்தால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த இமேஜை பாருங்கள். நான் திருச்சியிலிருந்து. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மே திருச்சி சே ஹூ, மே திருச்சி சே ஹூ. இப்போ ப்ராக்டிஸ் செட்டு பாருங்கள். அந்த காலியான இடத்துல உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. மே டேஸ் சே ஹூ. இதில் உங்களோட ஊரை போட்டுக்கோங்க. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நான் திருச்சியை சேர்ந்தவன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே திருச்சி கா ரஹனே வாலா ஹூ, மே திருச்சி கா ரஹனே வாலா ஹூ. இது நம்மளோட நேட்டிவ் பிளேஸாக இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். இதில் காலியான இடத்துல உங்களோட நேட்டிவ் பிளேஸை போட்டுக்கோங்க. மே டேஷ் கா ரஹனே வாலா ஹூ. வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு பல முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் நான் தஞ்சாவூரை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்கிறத மே தஞ்சாவூர் கி ரஹனே வாலி ஹூ, மே தஞ்சாவூர் கி ரஹனே வாலி ஹூ. இப்போ ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள். மே டேஷ் கி ரஹனே வாலி ஹூ. இதில் உங்களோட நேட்டிவ் பிளேஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆண்பால் பெண்பால் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் சென்னையை சேர்ந்தவன், நான் சென்னையை சேர்ந்தவள், சேர்ந்தவன் சேர்ந்தவள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நான் ஹிந்தியில் சொல்கிறேன் பாருங்கள். மே சென்னை கா ரஹனே வாலா ஹூ. இது ஒரு ஆண் சொல்கிறது. ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே சென்னைக்கு ரஹனே வாலி ஹூ. இப்போ அதில் சிகப்பு எழுத்தில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஆண் பாலாக இருந்தால் கா வரும், பெண் பாலாக இருந்தால் கீ வரும். வாலா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காரன் அப்படின்னு அர்த்தம். வாலி அப்படின்னா காரி, பெண்ணை குறிக்கும். அந்த கா அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை, கீ அப்படிங்கிறது பெண்பால் ஒருமை மற்றும் பன்மை ரெண்டுக்குமே கீ தான் வரும். இது அடுத்த லெசனில் கிராமரோட நான் சொல்லித்தரேன். அடுத்தது பாருங்கள், கரண்ட் லிவிங் பிளேஸ். நம்ம ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு குடி புகுந்திருப்போம். ஒரு வேலைக்காக இருக்கலாம், எதற்காகவும் இருக்கலாம். அப்போது அந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ இதில் தில்லி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் நான் தில்லியில் வசிக்கிறேன். மே தில்லி மே ரஹத்தா ஹூ, மே தில்லி மே ரஹத்தா ஹூ, மே தில்லி மே ரஹத்தா ஹூ அப்படின்னா நான் தில்லியில் வசிக்கிறேன். இந்த இடத்துல தில்லி போட்டுக்கலாம், மும்பை போட்டுக்கலாம், கல்கத்தா போட்டுக்கலாம், பெங்களூர் போட்டுக்கலாம், எந்த இடமா வேணுமானாலும் நம்ம போட்டுக்கலாம். இது நேரம் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அமெரிக்காவை போட்டுக்கலாம், சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் நேமை போட்டுக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். இதில் உங்களோட கரண்ட் லிவிங் பிளேஸை இதில் போட்டு ஒரு ஆணாக இருந்தால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் நான் மும்பையில் வசிக்கிறேன். மே மும்பை மே ரஹத்தி ஹூ, மே மும்பை மே ரஹத்தி ஹூ, மே மும்பை மே ரஹத்தி ஹூ அப்படின்னா நான் மும்பையில் வசிக்கிறேன். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் காலியான இடத்துல ஒரு பெண் பேசுகிறதா இருந்தாச்சுன்னா அவங்களோட பிளேஸை இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரண்ட் லிவிங் பிளேஸில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பேசுகிறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நான் பெங்களூரில் வசிக்கிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே பெங்களூர் மே ரஹத்தாகும். இதே வார்த்தையை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே பெங்களூர் மே ரஹத்தீஹூ. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள்.
அந்த வார்த்தையை சிகப்பு எழுத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆணுக்கு வந்து ரஹத்தா, பெண்ணுக்கு வந்து ரஹத்தி. அந்த தா வந்து மாறி தீயாக மாறி இருக்குது. ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தால் தால முடியும், ஒரு பெண் பேசுகிறதா இருந்தால் தீல முடியும். இது வந்து ஒரு சாதாரண நிகழ்காலம். சாதாரண நிகழ்காலத்தில் தா தே தீ பயன்படுத்துவோம். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் தாவும், ஆண்பால் பன்மையாக இருந்தால் தேவும், பெண்பால் ஒருமை மற்றும் பன்மை இவை இரண்டிற்கும் தீ பயன்படுத்துவோம். இது வந்து அந்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக கற்றுத்தரேன். இதுவரைக்கும் நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சம்பந்தமாக பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டால் பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.